ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஐலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐலி சிவாவும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. பைக்கில் போயிட்டுருக்கும்போது கரெக்டாக ஒரு ஆளை பார்க்குறாங்க. அவங்க யார் அப்படின்னா அப்படின்னு சொன்னதுனால சிவாவுக்கு பாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல கிஃப்ட் பாக்ஸில், அந்த பையனை பார்த்துட்டு இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. சிவாவும் ஆமாம் நானும் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறேன். இவங்க ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சோடனே அந்த பையன் பார்த்துட்டு வேகமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் போய் மடக்கி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு யாருன்னு பார்க்கும்போது பாம் கொண்டு வந்தல அந்த பையன் தான். நீ உண்மையை சொல்லி யார் சொல்லி நீ இந்த பாம் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடித்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் எல்லாம் அடி தாங்காமல் எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. கபிலன் சொல்லி தான் நான் அந்த பாம் கொண்டு வந்தேன், கபிலன் தான் உங்களை கொல்றதுக்காக இந்த பாம் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சிவாட்ட சொல்லிடுவாங்க. சிவா வாயிலையும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் சிவா வாயிலையும் பேசிட்டு போகிறாங்க. சிவா வந்துட்டு ஐலிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக கபிலன் என்ன கொல்றதுக்காக பாம் அனுப்பிச்சி வச்சிருப்பா, எதுக்குன்னு தெரியல. அப்போது அவனுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்கும் போல், அவனோட அப்பா தான் என்னோட அப்பா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல், இல்லைன்னா அவன் ஏன் இப்படி பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐலிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஐலியும் தெரிஞ்சிருக்கும் கபிலனுக்கு தெரிஞ்சனால தான் அவன் இப்படி பண்ணியிருக்கா, என்னன்னு நம்ம டேரெக்டாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. டேரெக்டாக கபிலன்கிட்ட போகிறாங்க. கபிலன் கேட்குறாங்க, எதுக்காக நீ இவரை கொல்றதுக்காக பாம் அனுப்பிச்சி வச்ச, முதல்ல சொல்லு, உனக்கு எதுக்கு இவ்வளோ வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் நான் எதுக்கு இவ்வளோ கொல்லணும், நான் எல்லாம் கொல்ல வரல, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, மரியாதையாக சொல்லி எதுக்காக இவரை கொல்றதுக்காக பாம் அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னா. நான் கொல்லலை அப்படின்னா, நீ பாம் அனுப்பிச்சி வச்சல, அந்த ஆள் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கிறா, அவன் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா, அவன் எங்கே வந்து கேட்டாலும் உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொன்னோடனே கபிலன் திருன்னு முழிச்சிட்டு, ஆமாம் நீங்கள் எதுக்கு எனக்கு போட்டியாக வந்துட்டுருக்கீங்க, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க, எங்கள் குடும்ப சொத்தையும் எங்களையும் நாசம் பண்ணுறதுக்காக தான் நான் நுழைஞ்சிருக்கேன், அதனால தான் உங்களை எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் பாம் அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் ஆயிடுது. 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. மாற்றி பேசும்போது கபிலன் இருந்துட்டு இடையில வாய் விட்டுருவாங்க, நீயே ஒரு அனாதை அப்படின்னு சொன்னோடனே சிவாவுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து சட்டையை பிடிச்சவங்க, யாரை பார்த்து அனாதைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஐலி இருந்துட்டு கையெடுங்க, யாரை பார்த்து நீ ஐலி இருந்துட்டு யாரை பார்த்து நீ அனாதைன்னு சொல்கிற, உன்னோட அப்பா தான் இவரோட அப்பா, இவர் தான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சொல்லிடுவாங்க. ஐலி சொன்னோடனே மூத்த வாரிசாக இருந்தால் இருக்கட்டுமே, எப்படி நீ சொல்கிற, அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதையெல்லாம் வந்துட்டு செல்வநாயகி பின்னாடி நின்று கேட்டிருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது, இவங்க நடந்த சண்டை சம்பவம் எல்லாத்தையும் செல்வநாயகி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கள எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கபிலன் அடிக்கிறாங்க. கபிலன் அடிச்சுட்டு, என்ன கபிலன் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்ககிட்ட இப்படி தான் நீ நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் கபிலன் வந்துட்டு, அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னா. தப்பு, நீ வந்து பேசுறது தப்பு கபிலன், இந்திராணி தான் இவங்களை கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும், நீ இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு தெரிஞ்சால் இந்திராணி ரொம்ப கோவப்படுவா, முதல்ல நீ வீட்டுக்கு உள்ள நட அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐலி இருந்துட்டு சிவா கிட்ட, செல்வநாயகத்தை இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்திருப்பாங்களோ, ஒரு வேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சிவா வந்துட்டு அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கபிலன் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, செல்வநாயகி உண்மையை சொல்லுடா, என்ன நடக்குது, என்ன மூத்த வாரிசுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, என்னடா என்ன நடக்குது உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் சிவா தான் மூத்த வாரிசு, அப்பாவோட பையன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்வநாயகிக்கு ரொம்ப அழுகு வந்துடுது, ரொம்பவே எமோஷ்னலாகி ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்போ நான் 2ஆம் தரமா, அவங்க அப்பாவுக்கு இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்கா, என்னை ஏமாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க மனசு தேத்திட்டு, என்னவோ நடந்துட்டு போகட்டு, ஆனால் நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு, இந்த சொத்தோட அதிபதி நீயா தான் இருக்கணும், அதுக்கான என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், ரித்திகாவுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ரித்திகா வந்துடுவாங்க. என்ன யாருக்கு எதுவும் தெரிய வேண்டாங்கிறீங்க என்ன அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, கபிலன் சிகரெட் குடிக்கிறான், அது உனக்கு தெரியக்கூடாதுங்கிறக்கோசரம் தான் அப்படி சொன்னான் அப்படின்னு. ரித்திகாவுக்கு ஒரே டவுட் வந்துடும், இல்லையே நம்மக்கிட்ட என்னமோ மறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக பேசிட்டு சிரித்து பேசிட்டு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் சிவா மட்டும் சாப்பிடாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஐலி கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு சிவா சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னே, எல்லோரும் இங்கே சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் என் அப்பா மட்டும் அங்கே ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்ருக்காரு, எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் உட்காந்துட்ருப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்துட்ருக்குற இந்திராணி பக்கத்தில் வந்து சேர் போட்டு உட்காந்து சிவாவுக்கு ஊட்டிடுவாங்க. அதெல்லாம் பேசிட்டு, இது எல்லாம் நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க வேண்டாம், சீக்கிரமே சித்தப்பா வீட்டுக்கு வந்துடுவார், நாம் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
சாப்பாடு ஊட்டுவாங்க. இதையே பார்த்த செல்வநாயகிக்கு இன்னும் எரிச்சலாக இருக்கும். இவன் பெரியவன், இவனுக்கு போய் இவன் சோறு ஊட்டிகிட்ருக்கான், கூட பிறந்த தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி ஒரு பக்கம் கோவப்பட்டுருப்பாங்க. அப்புறம் ரித்திகா வாய் விட்டு கேட்பாங்க, என்ன கூட பிறந்த தம்பி மாதிரி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இந்திராணி, கூட பிறந்தா தான் சாப்பாடு ஊட்டணுங்கிறது கிடையாது, பாசம் இருந்தால் யாருக்கு வேணால் சாப்பாடு ஊட்டலாம், இதை பற்றியெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோஸ் கட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் செல்வநாயகி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சக்கப்புறம் இந்திராணிகிட்ட ஒரு ஃபைல் கொண்டு வந்து கொடுத்து, இந்திராணி இதில் சைன் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திராணி இருந்துட்டு, என்ன சித்தி இது, எதுக்காக இதில் சைன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, உங்கள் சித்தப்பாவும் ஜெயிலில் இருக்காரு, நீயும் தனியாக கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பார்த்துட்ருக்க, அதனால தான் சொல்கிறேன், அவரோட வேலை அவரோட இடத்துல கபிலன் வந்துட்டு உட்கார வச்சிடலாம், கபிலனுக்கு இந்த வேலையை கொடுத்துடலாம், கபிலன் வந்துட்டு எப்படியும் இதை பழகிக்கிட்டும், எப்படி என்றைக்காக இருந்தாலும் அவன் தானே அப்போ அந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு, அவன் தானே பார்க்கணும், அதனால தான் சொல்கிறேன், அவன் இப்போ இருந்தே அது வேலையை பழகட்டும், அவன் அது கற்றுக்கட்டும், அவன் பேரில் மாற்றிடலாம், இதெல்லாம் நீ சைன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கபிலனும் பின்னாடியே வந்து, ஆமாக்கா எப்படியாவது நான் அந்த பிஸ்னஸை கற்றுக்குறேன், நீங்கள் என்னை நம்பி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்திராணிக்கு ஒரே ஷாக் ஆயிடுது, என்ன இப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து இப்படி கையெழுத்து போட சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை பற்றியெல்லாம் நீ எது பெருசாக யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், கையெழுத்து போடுறே எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியாக ட்விஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே எப்படியாவது இவன் இதில் கையெழுத்து போட்டானா நம்ம பையன் தான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திராணி இருந்துட்டு கையெழுத்து போடுறதுக்கு பக்கத்தில் போயிட்டு போடாமல், இல்லை சித்தி இது தப்புன்னு தோணுது, நான் வந்துட்டு சும்மா ஹெல்ப் மட்டும்தான் பிஸ்னஸுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன், அப்பாவும் சித்தப்பாவும் தான் இந்த பிஸ்னஸ் வளர்கிறதுக்கே காரணம், அவங்க இல்லாமல் நான் எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு நான் சும்மா ஹெல்ப் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்க இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது, சித்தப்பாவும் இப்போ அங்கே ஜெயிலில் இருக்கார், அவர்கிட்ட எந்த முடிவும் கேட்காம நான் தனியாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, அதனால் அவர் வந்துட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் உங்களுக்கு கையெழுத்து போடணும் என்னங்கிறது சொல்கிறேன், அது வரைக்கும் யாரும் இந்த பிஸ்னஸ் பற்றி தலை விடாதே, இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் வராதிங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க பிஸ்னஸை பற்றி நீங்கள் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் செல்வநாயகிக்கு ஒரே பல்பாயிருது, இவ்வளோ பேசி இந்திராணியை சைன் போட வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் ஈயாடாமல் இருக்குது. அதோட எபிசோட் முடிஞ்சிருது. தேங்க்யூ.